காலைதோறும் புதியவை. குளிர்ந்த மனிதர்கள். ஜூன் 26. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. உலகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்டவர்கள், அதிலும் அமெரிக்காவில் 300க்கும் மேற்பட்டோர் மரணத்திற்கு பிறகு கிரையோனிக்ஸ், அதாவது உறைநிலை உயிர்ப்பித்தல், அதாவது உறைந்த உடல் பாதுகாத்தல் என்று உறுதிப்படுத்தப்படும்படி தேர்ந்தெடுத்துள்ளனர். அவர்கள் ஒரு நாளில் எதிர்கால தொழில்நுட்பம் அவர்களை உயிருடன் கொண்டு வரும் நம்புகின்றனர். அவர்களின் உடல்கள் 98 என்ற மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய சூட்டில் வைக்கப்படுகின்றன. இது அனைத்து உயிரியல் செயலையும் தடுக்கும் அளவுக்கு குளிர்ந்துள்ளது மற்றும் அவர்களது உடல்களை பல ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. சில பிரபலங்கள் கிரையோனிக்ஸ் என்ற செயல்முறை மரணத்தை மோசடி செய்யவும், அறிவியல் விரைவில் முன்னேறும் போது மீண்டும் உயிர் பெறும் வாய்ப்பு வழங்கும் என்றும் நம்புகிறார்கள். கிரையோனிக்ஸ் இன்றும் மிகவும் சர்ச்சையானது மற்றும் ஏற்கனவே யாரும் வெற்றிகரமாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றாலும் இந்த யோசனை பலரை கவருகிறது. சில விஞ்ஞானிகள் சந்தேகத்தில் உள்ளனர், ஆனால் மற்றவர்கள் இது வாழ்க்கை நீட்டிப்பின் எதிர்காலமாக இருக்கக்கூடும் என்று நம்புகின்றனர். இப்போது இந்த குளிர்ந்த மனிதர்கள் குளிர்ந்த நிலையில் அமைதியாக காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் மரணம் இறுதியாக இருக்காது என்று நம்புகின்றனர். என்ன ஒரு முட்டாள்தனம்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரவிருக்கிறார். அவர் வரும்போது அவருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அதுவரையிலும் அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள். சூரியனுக்கு கீழே நடக்கும் எந்த காரியத்தையும் அவர்கள் அறியார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களும் கூட வேதாகம சத்தியங்களை நம்பாமல் மூட நம்பிக்கைகளிலும் அறிவியல் வளர்ச்சிகளிலும் நம்பிக்கை வைத்து தங்களுக்கு அருமையான ஜீவனை இழக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான காரணம் வேதத்தை வாசிக்காமல் இருப்பதே ஆகும். ஆராய்ந்து அறியுங்கள். ஜெபம். தேவனே, சத்திய வசனத்தை வாசித்து உம்முடைய போதனையை விசுவாசிக்க எங்களுக்கு உதவும். ஆமேன்.